ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பவுல் இந்த வார்த்தைகளிலே கொரிந்து சபை பார்த்து எச்சரிக்கிறதை நாம் காண முடிகிறது. தேவனுடைய அழைப்பிலே நாம் எவ்விதமாய் ஜாக்கிரதையாய் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a active participation. You are the contestant. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் அதி தீவிரமாய் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிறவர்களாய் நீங்கள் இருங்கள். நீங்களும் ஒரு போட்டியாளரே, வேடிக்கை பார்க்கிறவர்களாய் அல்ல. நீங்கள் போட்டியாளர் என்பதை தீர்மானித்திருக்கிறீர்களா? அல்லது அந்த போட்டியை காண்கிற ஒரு மனநிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you decided? Are you not yet planned about anything? நீங்க இன்னும் எந்த பக்கம் இருக்கிறேன்னு தெரியாமலே ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அப்படியே காலத்தை நாம் கழிக்கிறோமா? இல்லை. இன்றைக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டி நிற்கிற பொழுது உனக்காய் தேவனுடைய காரியங்களை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். தேவன் சொன்னார், நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். நாம மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எபிரேயர்ல வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களுக்கு முன்னாடி கடந்து போயிருக்கிறார்கள். நீங்க அர்ப்பணிப்போடு பொறுப்போடு இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில் ஓடுங்க. ஏனோ தான் என்றல்ல, உங்களுடைய கடமைகளை உங்களுடைய செயல்பாட்டிலே மிக ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி உபதேசிக்க வைத்தீரே. நாங்கள் எங்களுடைய ஓட்டத்திலே மிகுந்த ஜாக்கிரதையாய் கண்ணும் கருத்துமாய் பயபக்தியுடனே ஓட கிருபை செய்தருளும். நாங்கள் உலக பிரகாரமாய் ஆண்டவரே ஏனோதானோ என்று வேடிக்கை பார்க்கிறவர்களாய் அல்ல, ஆண்டவரே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளவர்களாய் நாங்கள் ஓட கிருபை செய்தருளும். நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நம்முடைய மகிமை இவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.